கேக் கேக்குது. நந்திக்கு ஐஸ்கிரீம் வந்துக்கிறேன். அதனால பிஸ்மில்லா நாங்கள் எழுத்த பார்த்து கொண்டிருக்கிறோம் 3வது சாப்டர் எடுத்து உடவும் போகும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيرت الجبال فكانت سرابا. கொஞ்சம் ஸ்டார்டிங் சின்ன பிள்ளை வண்டி போதும் போகும். فس- ف- وسيرت الجبال فكانت سرابا. ஆ ப ப இந்த உச்சரிப்பு தான் மாறணும். ஜிபாலு சரி. ஜிபாலு என்கிற அந்த வடிவத்துக்கு சரோபே ஜிபே திருப்பி சொராபே ஜிபாலு சொராப அந்த சவுண்டை மாத்துறது பிள்ளை வடிவம் ஒன்று இடையும். سرابا. எஸ் ஜிபாலு சராப ப ப ரெண்டும் உண்டு. ஜிப ராப. திருப்பி போதும் போகும். وسيرت الجبال فكانت سرابا. ரெண்டாவது لابثين فيها أحكابا. ஈஹா நம் நீட்டிராக எடுத்துக்குவோம். لابثين فيها أحكابا. ஓகே மூணாவது وكذبوا بآياتنا كذابا. நாலாவது حدائق وأعنابا. وأعناب கலக்காமல் இருக்கும். حدائق وأعنابا. ஐந்தாவது يومئذ تحدث أخبارها. திருப்பி வரணும். يومئذ تحدث أخبارها. وذوات போதும். وكبائب وكبائب أترابا. இதுல ஐன் முறிஞ்சி வருது, உடையப்படாது, வளைஞ்சு வரணும். பார்ப்போம். وكبائب أترابا. وكواعب وكواعب வளையணும். وكبائب أترابا. அப்பதான் பின்னுக்கால வர அலிப் அந்த ஐனிலிருந்து வேறுபடுத்தப்பட்டதா வரும். وكواعب أت وكواعب أت ஐ வளையிறது அ நார்மலாக வர்றது. அந்த ரெண்டு இடமும் இன்னும் கிளியர் ஆகணும். وكواعب أترابا. ஓகே ரெண்டாவது إنا إنا أنذرناكم عذابا قريبا. இதுலேயும் அதாபன் வளையிறது போதாது, முறிஞ்சுதான் வருது. அன்சர்னாக்கும் அதாபன். ஏனென்றால் முன்னுக்கு அலிஃப் அன்சர்னாக்கும் திருப்பி அதாபன் ரெண்டும் ஒரே வடிவத்துக்கு வரையலாது. عذابا. எஸ் அதாபன் அன்சர்னாக்கும் அ அதாபன் வளையணும் ஐன். إنا أنذرناكم عذابا قريبا. ம் இப்போ சரி. மூணாவது فمن شاء اتخذ إلى ربه مآبا.
ஓகே, நாலாவது. ويقول الكافر يا ليتني كنت ترابا. ஐன் மட்டும்தான் இஷ்யூ ஆகிக்குது. ஐனும் தனியே வார நேரம் அல்ல, அலிஃபோட சேர்ந்து பக்கத்து பக்கத்துல வார நேரத்துல கொஞ்சம் ஒரு அவதானம் வந்து தேவை. ரெண்டாவது பாவம். إنا أنذرناكم இனா இல்ல, عذابا قريبا. இன்ன இன்ன சத உச்சரிச்சுக்கோம். إنا أنذرناكم عذابا قريبا. முதலாவது. وكواعب ம் وكواعب أترابا. திருப்பி திருப்பி போதுங்க. முதலாவது. وكواعب أترابا. பிஸ்மில்லா. وجعلنا نومكم سباتا. ம் திருப்பி திருப்பி போதுங்க. பேய கொஞ்சம் அதிகம். وجعلنا نومكم سباتا ஓகே, لنخرج به حبا ونباتا. குட். மூணாவது. فأنبتنا ஆ فأنبتنا فيها حبا. ஆஹா, ரெண்டு பேர்ல திருப்பி போதுங்க. فأنبتنا فيها حبا. فأنبتنا. எந்த ஒரு நேரத்திலையும் வசனத்துல ஸ்டார்டிங் வர எழுத்துக்கு தானே, அதை நாங்க என்ன சொல்றேன், ஆக லோ ஸ்டைலில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். என்றால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் அந்த எழுத்து மறைக்கப்பட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட இது. குறிப்பாக வாவும் ஃபேயும். அப்போ அதை அந்த ஆரம்ப எழுத்திலிருந்தே கொஞ்சம் கிளியராக ஏனி எழுத்துக்களை போல உச்சரித்து கொண்டு வந்தால் நல்லம். அப்போ எங்களுக்கு அந்த எழுத்து மறைஞ்சு போகாது. உச்சரிப்பிட வடிவம் மிக தெளிவாக எங்களோட ஓதலில் வரும். ஃபம் 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 நிறைய பேர் இப்படி தான் அம்பத்தினா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அம்பத்தினா மட்டும்தான் வரும். ஃப வந்து முழுமையாக சவுண்டாக வராது, மறைஞ்சு போய்த்திடும். இது உண்மையில டோன்ட விஷயம் தானே அது. எங்களோட டோனை நாங்கள் டெவலப் பண்ணுற நேரமும் முதல் எழுத்து ஆரம்ப எழுத்து நான் கொஞ்சம் குறிப்பாக ஃப வ சந்தர்ப்பங்களில் முழுமையாக வெளிப்படுத்தி ஓதுறதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது ஹப்ப, அதை பண்ணி. حبا. திருப்பி ம் فأنبتنا فيها حبا. ஓகே, நாலாவது. وإلى الجبال كيف نصبت. அந்த நுசிபத்ங்கிறது பேல. நுசிபத். نصبت. பே. நுசிபத் பே தான் வரணும். وإلى الجبال كيف نصبت. எஸ். எந்த இடத்துலையும் பேயை நாங்கள் ப பா என்ற அந்த வடிவத்துக்கு கொண்டு போகாம கீழ் நோக்கி பே என்றதை மட்டும் வச்சு கொண்டால் சரி. ஆஹ் இதை கொஞ்சம் மோதிட்டு அடுத்தது பார்ப்பேன் எப்படின்னு. இதுல நாலாவதுங்க. நாலாவது. حدائق وأعنابا. ஃபைனலா. அடுத்த நான் இன்றைக்கு எங்களோட ரெண்டாவது சாப்டர் முடியுது, மூணாவது சாப்டருக்குள்ள போகிறோம். பட் எழுத்துக்கள் ரெண்டு வகையில் நாலாவது எழுத்து. இதில் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது, ரெண்டு முக்கியமான எழுத்துக்கள். அதில் முதலாவது எழுத்து வந்து இது வந்து சின்ன தே என்று சொல்லுவோம். எப்படி நாங்கள் பே என்று ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே வடிவத்தில் தான் இந்த உச்சரிப்பிட வடிவமும் வரப்போகுது. அதில் உள்ள முக்கியமான விஷயம் என்றால் இதுவரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிற எழுத்துக்கள் எல்லாமே இந்த ஒரே வடிவம் தான். அ ப த. அ ப த. ஆயினும் அதே வடிவம் ஆ என்று படிச்சுக்கிறோம்.
இந்த வடிவத்தை மாத்தாம ப்ராக்டிஸ் பண்றதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். தோ என்று ஓதுனாலும் பிள்ளை. தோ நீங்க தா என்று ஓதாம தோ என்று ஓதினாலும் அதுவும் பிள்ளையாக தான் பார்க்கப்படும். தே என்று முழுமையாக கீழ் நோக்கி சாஃப்டா சரிஞ்சு வரணும்ங்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னால உங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரிமைண்டர் ஒன்று வந்து கொண்டு வரும். நாங்கள் இது வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிற எழுத்துக்களோட லிஸ்ட் அவுட். அப்போ எங்களுக்கு அது ஒரு ஞாபகமூட்டல். புதிய எழுத்து நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம், ஆனால் படிச்சு முடிச்சிக்கிற அந்த எழுத்துக்கள் கூடாக நாங்கள் அந்த புதிய எழுத்தை உச்சரிக்கணும். பழையதை விட்டுட்டு மறந்துட்டு உச்சரிக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் ஒன்று உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கும். பிஸ்மில்லா. ஏதாவது பாவம். وإياك نستعين குட். ரெண்டாவது. أنعمت عليهم ம், 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 ம். அலைஹிம் பல. أنعمت عليهم வளைஞ்சி வரணும் திருப்பி. أنعمت عليهم குட். மூணாவது. وامرأته حمالة الحطب கொஞ்சம் பாவ கலை கொண்டா சரி. திருப்பி ஓதுங்க மூணாவது. وامرأته حمالة الحطب நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف ஷிதோ இ என்கிறது சரியா? شتاء ஆ, திருப்பி வரும். إيلافهم رحلة الشتاء والصيف ரிஹ்லத்த ஷித. ரெண்டு வடிவம் மாறுது. ரெண்டு மூன்று தான். பல வடிவங்கள் எழுத்து வரும். ரெண்டு முறை எழுத்து. இது ரெண்டும் ரெண்டு முறை ஒரே ஒரே எழுத்து குண்டு தான். சின்ன சின்ன எழுத்து தான். நீ குண்டு இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல குண்டு தாவும் இது சட்டி தாவும் தான். பட் இது ரெண்டு வடிவமும் உண்டு தான். எழுத்து ரெண்டு வடிவத்தில் உச்சரிப்பு உண்டுகிறே. உச்சரிப்பு உண்டா வருது உச்சரிப்பு ரெண்டும் உண்டு. வசனத்திட இறுதியில் வார நேரம் அதில் அந்த சட்ட வடிவங்கள் கொஞ்சம் மாறும். நாங்கள் படிச்சுக்கிறோம் ஆல்ரெடி. நிப்பாற்ற இடத்துல வந்தாலே தவிர அடுத்த எல்லா எழுத்துலையும் இரண்டினுடைய உச்சரிப்பு வடிவம் உண்டுதான். மூணாவது நாலாவது ஓதுங்க அப்ப உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இல்லாமையும். وامرأته حمالة الحطب ம் நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف ரிஹ்லத ஷித. ரிஹ்லத ஷித. ரெண்டுத்தையும் பணியணும். முதலாவது நல்லா பணியணும். إيلافهم رحلة الشتاء والصيف நீட்டுங்க. நீட்டி ராகம் மட்டும் ராகத்தை குறைக்க வேணாம். உங்களோட ஓதல் நல்லம் അതിൻ്റെ நல்லா வரும். ஷித இவஸ்வீப் அப்படியே வந்துட்டு விடுவோம். رحلة رحلة الشتاء إذا எஸ். உங்களோட தே உச்சரிப்பு வடிவம் சரி. ராகத்தை டெவலப் பண்ணிக்குவோம். சீதா அல்ல. إيلاف شتاء إذا எஸ். எஸ். குட். إيلافهم رحلة الشتاء والصيف ம் ஐந்தாவது. وتكون الجبال كالعهن المنفوش நாலாவது கொஞ்சம் போதும் பாவம். إيلافهم رحلة الشتاء والصيف ரெண்டாவது. أنعمت عليهم பிழை. أنعمت عليهم சின்ன சிக்கல் ஐன்லேயும் மிகுது. ஐனை நான் கடந்து பேய்க்கு வந்து பேயும் கடந்து திருப்பி தாக்க வந்துட்டோம். இப்போ ஐனோட இஷ்யூஸ் இருக்கிறதுங்கிறது
குறையணும் அது. ஸ்டார்டிங்கில் இஷ்யூ தானே இது. உடனே குறையாட்டியும் ஒரு டெவலப்மெண்ட் எங்களோட ஓதலில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். அந்த ஐன் இஷ்யூ அதாவது இப்படி ஞாபகம் உண்டு சரி, நீங்கள் ஐனை உச்சரிக்கிற நேரம் அது நீங்கள் செல்ஃபாக வீட்டுகளில் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல இந்த ஐன் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் அவதானத்தில் வச்சு கொண்டால் அது மாறிடும் இன்ஷா அல்லாஹ். சும்மா நோமலாக ஓத நேரம் அந்த யோசனைகள் தீக்கணும். நான் ஐனை உச்சரிக்கிறது முறிஞ்சி வருதா வளைஞ்சி வருதா அதை மட்டும் நீங்கள் பிடிச்சு கொண்டாலே உங்களுக்கு இந்த இஷ்யூ வராது இன்ஷா அல்லாஹ். இந்த ஒர்க்கை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க. மூணு விஷயங்களையும் கவனிங்க. ஐன் மீக்கும், அதே மாதிரி பேய் மீக்கும், தேய் மீக்கும், அலிஃபு மீக்கும். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி பல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி கேட்குற மாதிரி செட் பண்ணி கொண்டு கேட்டாலும் பிரச்சனை இல்லை. இஷ்யூஸ் இல்லாமல் ரெடி ஓதுறதுக்கு ஒரு ப்ரிப்பேரோட வாங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் ஹோம்ஒர்க்கு கேளுங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் ரெக்கார்டை கேளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த உங்களோட நீங்கள் மாட்டிக்கொள்கிற இடங்கள் சிக்கலாகிற இடங்களை பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். اوكي، ان شاء الله. ம். அஸ்ஸலாமு அலைக்கும். بارك السلام، جزاك الله. பாரக்கல்லாஹ் ஃபீக்.